இந்தியர்களாகிய நாம் இஸ்ரவேல் தேசத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். எனவே பரிசுத்த வேதாகமத்திற்கும் ஜோதிட சாஸ்திரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள வியாழனின் அதிபதியாகிய குரு பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டு பகுதியில் உள்ள மெல்கிசதேக்கோடும் புதிய ஏற்பாட்டு பகுதியில் உள்ள இயேசு கிறிஸ்துவோடும் ஒப்பிடப்படுகிறார். பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் புத்தகம் 22வது அதிகாரம் 16வது வசனத்துல இயேசு தன்னை குறித்து கூறியதை பார்க்கலாம். அவைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்புகிறேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுமான விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்று தன்னை குறித்து கூறுகிறார். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள வியாழனின் அதிபதியோடு மெல்கிசதேக்கையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள வியாழனின் அதிபதியும் மெல்கிசதேக்கும் இயேசு கிறிஸ்துவும் மூவரும் மூவுலகிற்கு ராஜாவாகவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியராகவும் பார்க்கப்படுறாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள வியாழனின் அதிபதியான குரு வியாழன் என்ற கிரகத்திற்கு அதிபதியாக இந்திரன் என்ற பெயரில் புராணங்களில் அறியப்படுகிறார். மேலும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகவும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் குருவாகவும் இவர் இருக்கிறத பார்க்கிறோம். இவர் ஜீவனுக்கு அதிபதியாக பார்க்கப்படுகிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை, நன்மையான எந்த ஈவும் குருவிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறோம். ஆசாரியத்துவம், அஷ்டமா சித்திகள், உபதேசம், அன்பு, தனம், ஒழுக்கம், பரிசுத்தம், சாந்தம் இவை எல்லாவற்றிற்கும் குருவே காரணர். இவ்வாறு வியாழனின் அதிபதியை குறித்து ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வியாழனின் அதிபதியை மெல்கிசதேக்கோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமும் ஆதியாகமம் புத்தகம் 14வது அதிகாரம் 18வது வசனத்துல மெல்கிசதேக் குறித்து கூறப்பட்டுள்ளது. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனும் சாலேமின் ராஜாவும் என்று மெல்கிசதேக் அறியப்படுகிறார். மெல்கிசதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்று பொருள். சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று பொருள். மெல்கிசதேக் தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவன். மேலும் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான் என்று எபிரேயர் புத்தகத்தில் மெல்கிசதேக் குறித்து கூறப்பட்டுள்ளது. இந்த உலகத்திற்கு பாவத்திற்கு பரிகார பலியாக வந்த தேவ மைந்தனான இயேசு கிறிஸ்து மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக அபிஷேகப்படுத்தப்பட்டார். தேவ மைந்தனான இயேசு கிறிஸ்து மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறார் என்று கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். மேலும் இயேசு பிலாத்துவிடம் கையளிக்கப்பட்ட பொழுது பிலாத்து இயேசுவை நோக்கி, நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, ஆம், நீர் சொல்கிறபடிதான். ஆனால் என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல. அவ்வாறு இவ்விடத்திற்கு உரியதா இருந்திருந்தால் என்னுடைய ஊழியக்காரர்கள் என்னை ஒப்பு கொடுக்காமல் போராடி இருப்பார்களே என்று கூறுவதை பார்க்கிறோம். எனவே இயேசு அவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார். ஆனாலும் அவர் ராஜாதான் என்பதை ஒப்புக்கொள்கிறார். மேலும் இவர் இவ்வுலகத்திற்கு வந்த பொழுது போதகராக மக்களுக்கு போதித்ததை நம்ம பார்க்கிறோம். இவற்றிலிருந்து இயேசு கிறிஸ்துவும் மெல்கிசதேக்கும் வியாழனின் அதிபதியும் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் பார்க்கப்படுறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் முற்காலத்தில், அதாவது முதல் சங்க காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வியாழனின் அதிபதியை தான் வணங்கி இருக்காங்க. அதனால் வியாழனின் அதிபதியை போற்றி பாடும் நூலான வியாழ மாலை அகவல் என்ற நூலை குறித்து முதல் சங்க நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நூல் நம்மிடையே இல்லை. மேலும் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் குரு வம்சம் என்றே அழைக்கப்படுகிறார்கள். அந்த மகாபாரத போரானது குருச்சேத்திர போர் என்றுதான் அழைக்கப்படுகிறது. மேலும் வியாழன் என்ற கோள் சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் 12 ஆண்டுகள் ஆகும். ஜோதிட சாஸ்திரத்திலும் இந்த 12 என்ற எண் முக்கியப்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்குறோம். 12 ராசிகள், 12 வீடுகள் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் 12 என்ற எண் முக்கியப்படுத்தப்படுகிறது. பரிசுத்த வேதாகமத்திலும் இஸ்ரவேலர்கள் 12 பழங்குடிகள் என்றும் இயேசுவின் சீடர்கள் 12 அப்போஸ்தலர்கள் என்றும் அறியப்படுகிறத நம்ம பார்க்குறோம். இவற்றையெல்லாம் கொண்டு பார்க்கும் பொழுது பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரம் அப்படிங்கிறது
வியாழன் என்ற கோளை தான் குறிக்குது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம்.